படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிங்க. நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. நிறைய வாய்ப்புகள், நிறைய வசதிகள், நிறைய இடத்துல முன்னுரிமை. உங்கள் பேச்சுக்கான மரியாதை, பேச்சுக்கான திறமை, உங்களுக்கான ஆளுமை, உங்களுக்கான கம்பீரம். நான் தான் சொல்லிட்டேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்க திரும்ப ஸ்டாண்டர்டாக எந்திரிச்சு நிற்க போகிறீங்க. யாராக இருந்தாலும் சரி. அது எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு இந்த திருவோணமும் அவிட்டமும் வேறு லெவல் மாஸ் காட்ட போகிறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, கவலையே பட வேண்டாம். ஆனால் இதே இந்த 2 பேர் தான் வாயால் வடை சுட்டு வம்பளையும் மாட்டிப்பீங்க. பேச்சில் கவனம் தேவை தேவை தேவை. ஓகே, உத்திராடம் கேட்காதீங்க. ஆல்ரெடி போய் சூரியனோட ராகு சேர்ந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 1 மாதம் சாமிக்கு விட்டு பேசாமல் இருக்க வேண்டியதான். ஓகே, கிளியர். படிக்கிற மகர ராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? மகர ராசி பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? மகர ராசிக்காரர்களுடைய பிள்ளைங்க நல்லா படிக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி வந்து சூப்பராக உட்காந்துருக்காரு 2ஆம் வீட்டிலன்ற போது மகர ராசிக்கார பிள்ளைங்க நல்லா படிக்கும். மகர ராசிக்கார பிள்ளைங்களும் ஓரளவுக்கு, ஏன்னா 2ஆம் வீடு தான் அந்த பாலிய கல்வியை குறிக்கிறது. அதில் போய் ராகு உட்காந்துருக்கும், அது சூப்பராக வரும். நான் எதுக்கு போய் சொல்லுவானே, அதெல்லாம் வராது. அது வந்து கொஞ்சம் டஃப் தான். அதனால் விட்டுலாம் அந்த மாதத்தை சாமிக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஐஏஎஸ் எக்ஸாமாக எழுதுது பிள்ளை 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தான் படிக்க போகிற மகராசிக்கார பிள்ளைங்களாம் போட்டு டென்ஷன் படுத்தாதீங்க. கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு பாஸ் பண்ணி விட்டுருமாங்க, அதனால் பண்ணி விட்ருவாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஓகே, அதை போட்டு படினீங்கன்னா அது அப்புறம் டென்ஷன் ஆகி அது பேசி அப்புறம் என் பிள்ளை இப்போயே எடுத்து பேசிச்சு நீங்கள் கவலைப்படணும் வேண்டாம், விட்டுலாம். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வாவ், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். ஒருவேளை